கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 91 கந்த புராணம் கேட்ட பலன். அதன் தொடர்ச்சி. மகா பிரபுவே, இந்த சிவ ரகசிய காண்டத்தை எந்த மனிதர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தங்கள் பிரதட்சியமாகி அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் கொடுத்தருள வேண்டும். குழந்தை செல்வங்களை விரும்புவோருக்கு குழந்தைகளையும், பொருளை அடைய விரும்புவோருக்கு மிகுதியான பொருட்களையும், வித்தையை விரும்புவோருக்கு வித்தைகளையும், வெற்றியை அடைய விரும்புவோருக்கு வெற்றியையும், பூமியை அடைய விரும்புவோருக்கு பூமியையும், கிராமத்தை விரும்புவோருக்கு கிராமங்களையும் தந்தருள வேண்டும். பரமேஸ்வரரே, இந்த திவ்யமான கதையை யார் யார் எதை எதை அடைய விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவரவர் விரும்பிய வரங்களையெல்லாம் தாங்கள் வெகு விரைவிலேயே கொடுத்தருள வேண்டும். மேலும் அம்பாளோடு கூடிய தங்களுடைய திருவடி தாமரைகளில் எங்களுக்கு நிலைத்த பக்தி உண்டாக வேண்டும் என்று அம்முனிவர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டார்கள். அவ்வாறே வரங்களையெல்லாம் அவர்களுக்கு தந்தருளிவிட்டு ஸ்ரீ பார்வதி தேவியுடன் குமாரர்களுடனும் ஸ்ரீ பரமேஸ்வரன் அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் தங்கள் குருநாதராகிய சூத முனிவரோடு சேர்ந்து கொண்டு கைலாய மலையின் கொடுமுடியை நோக்கி இறைவனை வணங்கி துதித்து நமஸ்கரித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அளவு கடந்த ஆனந்த பெருக்கில் குரல் தழுதழுக்க, நாம் அனைவரும் பிரம்மதேவரின் சொற்படி வான பிரஸ்தாசிரமத்தை கடைபிடித்து வரும்போது இந்த சூதமா முனிவரை கண்ட உடனேயே கிருதார்த்தர்களாகி விட்டோம் என்று தங்களுக்குள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறு சொல்லிய அம்முனிவர்களை சூத முனிவர் நோக்கி, தவசீலர்களே, சிறந்த யோகிகளான உங்களோடு நட்புறவு கொண்டதால் நானும் இப்போது கிருதார்த்தனாகி விட்டேன். எப்படியென்றால், இந்த உலகத்தில் தர்மா தர்மங்களை செவி கொடுத்து கேட்பவர்கள் இருந்தால்தானே அதை சொல்லுகிறவர்களும் இருக்க முடியும். கேட்பவர்களுக்கு சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்கந்த பெருமானின் இந்த திவ்ய சரிதத்தை உங்கள் பொருட்டுத்தான் நான் இப்போது உள்ள மகிழ்ச்சியோடு சொல்லும்படியாக நேரிட்டது. அந்தண சிரேஷ்டர்களே, இந்த திவ்யமான சரித்திரத்தை யார் யார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் படித்து மகிழ்கிறார்களோ அந்தந்த இடங்கள் தோறும் ஸ்ரீ பரமசிவன் பார்வதி தேவி சமேதரராக சகல கணங்களோடும் நிரந்தரமாக தங்கியிருந்து வருகிறார். இந்த மகிமை வாய்ந்த புராணத்தை கேட்டு மகிழ்பவர்கள், இதை தங்களுக்கு கூறி உணர்த்துபவரை கலைமகளின் அரியாசனத்தில் அமர்த்தி வைத்து அவரை மலர்கள், அக்ஷதைகள் முதலானவற்றை தூவி பூஜித்து வணங்கி வழிபட வேண்டும். மேலும் இந்த புராணத்தை படிப்பதற்காக அமைந்திருக்கும் மண்டபம் முழுவதையும் அஸ்மாக்னகிரிகள், சாமரங்கள், விசித்திரமான கண்ணாடிகள், மங்களமான அநேக வகையான மலர்கள் முதலானவற்றினால் அழகாக அலங்காரம் செய்வித்து புராண மண்டபம் முழுவதையும் பசுவின் சாணத்தினால் மெழுகவும் வேண்டும். ஸ்ரீ பரமசிவனுக்கு கருப்பு அகிர்கட்டையை பொடிகளினால் தூபமும் போட வேண்டும். இந்த புராணத்தை கேட்பவர்களில் முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கும் அரசனானவன் அந்தணர்களோடும் மற்றுமுள்ள மந்திரிகள், சேனாபதிகள் முதலானவர்களோடும் கூட நியம நிஷ்டைகளை கடைபிடித்து சந்தனம் முதலானவற்றினாலும்
பச்சை கற்பூரம், சிறப்பான தாம்பூலம், சுண்ணாம்பு முதலானவற்றினாலும் சபையோர்களை முறைப்படி பூஜித்து வணங்கி அம்மாதிரி திருப்தியடைந்த சபையோர்களினால் மகிழ்வடைந்த உள்ளத்தோடு அனுமதியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஆகாரத்தை உட்கொண்டு விட்டோ அல்லது பட்டினியாகவோ அதிக அக்கறையோடு புராணத்தை கேட்க வேண்டும். மேலும் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வைத்திருக்கும் பண்டிதர்கள், கணக்கில்லாத வீர தீரங்களை கொண்டிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுளை கனி வகையினாலும் மலர்களினாலும் பூஜை செய்துவிட்டு நற்குல சீனனாகவும் ஐம்புலன்களையும் கோபாதாபங்களையும் வென்றடக்கியவனாகவும் ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பரமசிவன், ஸ்ரீ பார்வதி தேவி முதலானவர்களை தொழுகிறவரும், வேதம் உபனிஷத்து ஆகியவற்றில் புலமை பெற்றவரும், உபனிஷத்தின் உட்பொருட்களை ஆராய்ச்சி செய்கிறவரும், குடும்பஸ்தரும், நல்ல குலத்தில் தோன்றியவரும், புத்திரன், பேரன், மனைவி ஆகியவர்களுடன் கூடியவரும் ஆகிய இந்த புராணத்தை உபதேசித்து அருளும் பண்டிதரை பூஜித்து வணங்க வேண்டும். அதன் பிறகு பிரம்ம வித்தையாகிய இந்த புராணத்தை சந்திர பலம், நட்சத்திர பலம் ஆகியவற்றோடு கூடிய சுபமான நேரத்தில் கரங்களை பிரம்மாஞ்சலி செய்து கொண்டு நாள்தோறும் 10 அத்தியாயங்கள் வீதம் பக்தி சிரத்தையோடு கேட்டு மகிழ வேண்டும். இல்லாவிட்டால் நாள் ஒன்றுக்கு 8, 7, 5, 4, 2 அல்லது ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது 10, 1 அல்லது பாதி ஸ்லோகத்தையாவது ஸ்கந்த பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக விரும்பியவனாக பணிவடக்கத்துடன் கேட்க வேண்டும். ஒவ்வொரு காண்டத்தை முடிக்கும் நாட்களிலும் சிறந்த சிவ பக்தர்களான 1008 அல்லது 108, 50, 24 அல்லது 12 அந்தணர்களுக்காவது உமாபதியின் பிரீத்திக்காக அறுசுவை மிகுந்த அன்னத்தை படைக்க வேண்டும். மேலும் அவருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலும் ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானுடைய பட்டாபிஷேகம், ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஆகியவர்களின் விவாக மகோற்சவம் முதலானவற்றிலும் ஒவ்வொரு காண்டத்தின் முடிவிலும் புராணம் சொல்லுபவரை ஆடை அணிகளாலும் மோதிரம் முதலான ஆபரணங்களினாலும் தோள் வரை முதலான அணிகலன்களினாலும் தட்சணைகளோடு வணங்க வேண்டும். பண்டிதனானவன் இம்மாதிரியாக புராணம் முடிவடையும் வரையிலும் பூஜித்துவிட்டு தான் கருதிய பலன் நிறைவேறுவதற்காகவும் கந்தபிரானுடைய திருவருளை பெறுவதற்காகவும் மிகுந்த சம்பிரமாக அந்தணர்களுக்கு அறுசுவை விருந்து படைக்க வேண்டும். புராணத்தை கூறி உணர்த்துபவருக்கு அவர் விரும்பிய பொருட்களையெல்லாம் கொடுத்து அவரை திருப்தி செய்வித்து அவருக்கு உமாபதியின் பிரீத்திக்காக அவருக்கு ஏராளமான செல்வங்களாலும் பசுக்கள், குதிரை, யானை, ரதம் முதலான வாகனங்களாலும் கிராமம், பூமி, வீடு முதலான மற்ற பொருட்களாலும் மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். கார்பண்யத்தினாலாவது மோகத்தினாலாவது அச்சத்தினாலாவது இந்த விதிமுறைகளை எல்லாம் செய்து நிறைவேற்றாவிட்டால் ஸ்ரீ சுவாமிநாதரான ஆறுமுகப் பெருமான் அத்தகையவனுக்கு எந்தவித நன்மைகளையும் அளிக்க மாட்டார். அதன் பிறகு புராணம் சொல்பவரை பல்லக்கின் மீது அமர வைத்து மங்கள வாத்தியங்களோடும் இன்னிசை கானங்களோடும் ஊர்வலமாக கிராம வலம் வந்து அவரை அவருடைய இருப்பிடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும். இம்மாதிரி செய்தால் ஸ்ரீ சண்முகப் பெருமானும் சகல நன்மைகளையும் கொடுத்தருள்வார். இம்மாதிரியாக இந்த புராணத்தில் ஒரு ஸ்லோகத்தையாவது அல்லது அரை ஸ்லோகத்தையாவது கேட்டாலும் அதன் பயனானது 4 வேதங்களிலும்
6 அங்கங்களுடனும் பத கிரமங்களுடனும் பக்தி சிரத்தையுடனும் கோடி முறைகள் ஜபித்தால் ஏற்படும் பயனைக் காட்டிலும் கோடிக்கணக்கான பயன்களைப் பெற்று மகிழ்வான். மேலும் அவனுக்கு 100 அஸ்வமேத யாகங்களும் 16 மகாதானங்களும் செய்த பலனைக் காட்டிலும் கோடி மடங்கு அதிகமான பலன்கள் சம்பவிக்கும். அவன் இந்த உலகத்தில் புத்திரர்கள், நண்பர்கள், மனைவி முதலானவர்களோடு ஏராளமான போகங்களை அனுபவித்து விட்டு பரத்திலும் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சாயுட்ச பதவியை அடைவான். புதல்வர்களை அடைய விரும்புபவன் புத்திர செல்வங்களையும், பொருளை அடைய விரும்புபவன் மிகுதியான பொருளையும் அடைந்து இறுதியில் மகேஸ்வரரின் சாயுட்ச பதவியாகிய மோக்ஷ சாம்ராஜ்யத்தையும் அடைந்து மகிழ்வான். ஆகையால் மோக்ஷ மார்க்கத்தை ஒருவன் அடைய வேண்டுமானால் தினசரி இந்த புராணத்தை கேட்டு மகிழ வேண்டும் என்று கூறினார். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் சௌனகர் முதலான முனிவர்கள் அனைவரும் அளவு கடந்த ஆனந்த களிப்பில் மூழ்கியவர்களாகி தாங்கள் குருநாதரும் தந்தைக்கு சமமானவருமாகிய ஸ்ரீ சூதமா முனிவரை கொண்டாடி வணங்கிவிட்டு தாங்கள் தங்கள் ஆசிரமங்களுக்கு மகிழ்ச்சி பூரிப்புடன் திரும்பிச் சென்றார்கள். சுபம். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இனி அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சிவ மகா புராணம். ஸ்ரீ சிவ மகா புராணத்தை தொடர்ந்து கேளுங்க. சிவ மகா புராணத்தை கேட்கும்போது கமெண்டில் ஓம் கங் கணபதியே நம, ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, திருச்சிற்றம்பலம் ஏதாவது ஒன்று கமெண்டில் சொல்லுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.